டாக்ஸி டிரைவர் 1976ல் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஹாலிவுட் சைக்கலாஜிக்கல் கிரைம் ட்ராமா படம். ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்கக்கூடிய டிராவிஸ் இன்சோமினியாவால் பாதிக்கப்பட்டு தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டு இருக்காரு. அதனால நைட் ஷிஃப்ட்லேயுமே அவர் டாக்ஸி ஓட்டுறாரு. நைட் டைமில் அந்த சிட்டியில் நடக்கிற கரப்ஷன் எல்லாத்தையுமே பார்த்து அவர் மனதளவில் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுறாரு. ஸோ அந்த கரப்ஷன் எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டுறதுக்கு நம்மளே ஒரு மொதல் ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு சொல்லி ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவரோட லைஃப் எப்படி மாறிச்சு அப்படின்றது தான் இந்த டாக்ஸி டிரைவர் படத்தோட கதை. இந்த படம் மார்டின் ஸ்கார்சிசியோட படம். எனக்கு அவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா, முதல்ல மார்டின் ஸ்கார்சிசியோட டைரக்ஷன். ஏன்னா இந்த படத்துல ஒவ்வொரு சீனுக்கும் ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங் ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாரு. ஒரு படத்தை எப்படி சூப்பரா டைரக்ட் பண்றதுன்னு இந்த படத்து மூலமா நிறையவே நம்ம கத்துக்கலாம். ரெண்டாவது, எனக்கு இந்த படத்தோட கேமரா ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகா ரொம்ப ஸ்டெடியா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அப்புறம் இந்த படத்தோட மெயின் கேரக்டரான டிராவிஸ் கேரக்டரோட ரைட்டிங், ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவரா இருந்துட்டு எப்படி ஒரு டேஞ்சரான விஷயத்தை பண்றாரு அப்படின்ற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது அந்த கேரக்டரோட மைண்ட் செட்டை நம்மளால ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியும். லிட்டரலி அந்த கேரக்டர் கூட சேர்ந்து நம்மளும் டிராவல் பண்ற மாதிரியே இருக்கும். அந்த டிராவிஸ் கேரக்டர்ல ராபர்ட் டி நீரோவும் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். அண்ட் இந்த படத்துல மார்டின் ஸ்கார்சிசி ஒரு சின்ன கேமியோ ரோலுமே பண்ணியிருப்பாரு. இது வரைக்கும் யாராவது இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. இந்த படம் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம்.